முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி கும்பகோணம் மகாமக பெருவிழாவில் துப்புரவு பணிகளை மேற்கொண்ட பல்வேறு நகராட்சி பணியாளர்கள் 1400 பேருக்கு தலா 2000 ரூபாய் வீதம் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. சிறப்பு பரிசு பெற்றுக்கொண்ட துப்புரவு ஊழியர்கள் முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். உலக பிரசித்தி பெற்ற கும்பகோணம் மகாமக பெருவிழா கடந்த 13ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடி ஆலய தரிசனம் மேற்கொண்டனர். 10 நாட்களுக்கும் மேலாக நடைபெற்ற இந்த பெருவிழாவில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான பக்தர்களின் சுகாதாரத்தை பேணும் வகையில் பல்வேறு நகராட்சிகளிலிருந்து 1400 துப்புரவு பணியாளர்கள் கும்பகோணத்திற்கு வரவழைக்கப்பட்டு துப்புரவு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மகாமக பெருவிழா கடந்த 22ஆம் தேதியுடன் முடிவடைந்ததை அடுத்து துப்புரவு பணியில் ஈடுபட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் தலா 2000 ரூபாய் வீதம் ஊக்கப்பரிசு வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து கும்பகோணத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1400 துப்புரவு ஊழியர்களுக்கு தலா 2000 ரூபாய் புத்தாடைகள் மற்றும் நினைவு பரிசுகளை நகர்மன்ற தலைவர் திருமதி ரத்னா சேகர் வழங்கினார். சிறப்பு பரிசுகளை பெற்றுக்கொண்ட துப்புரவு பணியாளர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்தனர். அம்மாவின் ஆணையாக அவருடைய உத்தரவுப்படி மகாமக குலத்துக்கு வேலை செஞ்சோம். இது வரைக்கும் எங்களுக்கு சாப்பாடு, துணி, டீ, காஃபி எல்லாமே நகர்மன்ற தலைவர் சார்பாக எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாரும் நல்லபடியாக எங்களை பார்த்தாங்க. இன்னைக்கு கௌரவிக்க எங்களுக்கெல்லாம் துணியும் அது கிஃப்டாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.